லங்காபுரவிலிருந்து லயனல் டி சோய்சா இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் அறிக்கையை வழங்குகிறார். புலனறுவை கச்சேரியில் சேவையாற்றும் ஊழியர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த விடுதி சிறிது காலமாக எவ்வித பயனும் பெற்றுக் கொள்ளாது கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. இந்த விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த கதவு, ஜன்னல், மின் உபகரணங்கள் உள்ளிட்ட பெருமதி வாய்ந்த பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. இந்த விடுதியை புனரமைத்து பயனுள்ள விடயங்களுக்கு பயன்படுத்துமாறு பிரதேச மக்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டருக்காக லங்காபுரவிலிருந்து லயனல் டி சோய்சா. கடந்த காலங்களில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னர் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். யுத்தத்தின் பின்னர் மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட கிராமமே மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பலாலி வேம்பு கிராமமாகும். 198 குடும்பங்களை கொண்ட இந்த கிராம மக்கள் விவசாயத்தை தமது ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட இந்த ஒரு அடிப்படை வசதியும் தமக்கு இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி வசதி ஏற்படுத்தி தர வேணும், மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேணும், யானையில சொல்லி நீக்கி தர வேணும். போக்குவரத்தையே இல்லைண்டா நன்றி சொன்னா அதில் பசி வாகனங்கள் போற வர்றது இல்லை, குறைபாடு. அதனால நாங்க போறதுக்கு இல்லைங்க நிச்சயம் சிரமம் எடுத்து தூரத்துக்கு போய் தான் நாங்க போறோம். நாங்க வசிக்கு குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு கிணறு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் நீரை பெறுவதற்கான நீர் பம்பிகள் இதுவரை அங்கு பொருத்தப்படவில்லை என அந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு ஒரு கிணறு கட்டி தரேன், ஒரு பெரிய கிணறு கட்டினாங்க. அதுக்கு கரண்ட்டும் இல்லை, தண்ணி எடுத்து தரேன், அதையும் இல்லை. நாங்க படாத கஷ்டம் எல்லாம் படுறோம். தண்ணி இல்லாததும் கரண்ட் இல்லாததும் எங்களுக்கு இப்படி ஆகுது. எங்களுக்கு இந்த உதவி எங்கிலும் கரண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களோட இடத்துல ஒரு பக்கம் தாலே எங்களுக்கு கரண்ட் இல்லை. எங்களுக்கு ஒரு இரவையில ஒரு பூச்சி ஊராங்குத்துனா நாங்க என்ன செய்வோம்? அப்படி எடுத்தாலும் என்ன வாகனம் இருக்கு எங்களுக்கு வேதித்து போறது. இந்த காட்டுக்குடால போற நேரம் யானை மறைச்சா என்ன செய்யறோம்? எங்களுக்கு பெரிய தொல்லையாரி, யானையாலையும் பாம்பாலையும். காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் அதிகம் உள்ளதால் மின்சார வசதிகள் இருக்குமாயின் ஓரளவு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அடிப்படை வசதிகள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கும் இந்த பகுதி மக்களின் தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்து சக்தியின் தேடலில் தேசத்தை விவசாயத்தில் தன்னிறைவு பெற வைக்கும் நோக்கில் புராதன கால மன்னர்கள் குளங்களை கட்டி நீரை சேமித்தனர். அன்று முதல் இன்று வரை புராதன காலத்தில் கட்டப்பட்ட குளங்களிலிருந்து விவசாயிகள் பயனடைகின்ற போதிலும் அவற்றில் சில இதுவரை முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளமை கவலைக்குரியது. புத்தளம் வண்ணாத்துவிலு பிரதேச சபைக்குட்பட்ட எலுவான்குளம் கிராமத்தில் உள்ள பெரிய குளம் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாகும். சுமார் 500 ஏக்கர் விவசாய காணிக்கு நீரை வள்ளலாக வாரிந்த பெரிய குளம் என்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. நீண்ட காலமாக கவனிப்பாரற்று கைவிடப்பட்ட நிலையில் உள்ள பெரிய குளம் தொடர்பில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அங்கலாய்கின்றனர். இதுவரை காலமாக இந்த குளம் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. பெரும் சிரமமாகிட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெள்ளாமை வைக்கிறதுல சிரமதானம் மூலமாக தான் இந்த வெள்ளாமை செஞ்சு நெல்லை காப்பாற்றி எடுத்துக்கொள்றோம். கூடுதலான தண்ணி கடலுக்கு தான் போகுது. தேவையில்லாத பகுதியா காடால போய் கடலுக்கு தான் போகுது. அந்த தண்ணியை திருப்பி நல்ல முறையில் இந்த குளத்தை எங்களுக்கு செஞ்சு தந்தாக்கா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நாளைக்கு எங்களுக்கு நாங்கள் செஞ்சு நாட்டுக்கு உண்மையான ஒரு இதை எடுத்து காட்டுறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். பெரிய குளத்தை அண்மித்த பகுதிகளில் காடு மண்டி காணப்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் அதனை உடனடியாக துப்புரவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். புத்தளம் எழுவான் குளத்தில் உள்ள பெரிய குளத்தை புனரமைத்து அங்குள்ள விவசாயிகளின் ஜீவனோபாயத்தை உறுதி செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? வடமேல் மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. அக்கரைப்பற்று கல்வி வலயத்துக்குட்பட்ட பாலமுனை இப்னு சீனா கனிஷ்ட வித்தியாலயம் ஒன்றில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பாடசாலையில் போதிய அளவு ஆசிரியர்கள் இன்மையால் தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்கரைப்பற்று வலய கல்வி பணிமனைக்கு சென்ற பெற்றோர்
தமது முறைப்பாடுகளை அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இது தொடர்பாக அக்கரைப்பற்று உதவி வலய கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது எதிர்வரும் காலங்களில் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். அறுபத்தொன்று முதல் 180 வரையான அலைகள் மின்சாரத்தை பயன்படுத்துவோரிடமிருந்து ஆரவிடும் எரிபொருள் சீராக்கல் கட்டணத்தில் 25% நீக்குவதற்கு மின்சக்தி எரிசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அறிவித்துள்ள நிவாரண பரிந்துரையின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் MMC பெர்டினாண்டோ தெரிவித்தார். இது தவிர 61 அலகுகளில் இருந்து அறவிடப்படும் கட்டண முறைமை 66 அலகுகளிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் 91 அலகுகளிலிருந்து அறவிட உத்தேசிக்கப்பட்ட கட்டண முறைமையை 96 அலகுகளிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டண திருத்தத்தின் பிரகாரம் 121 அலகுகளிலிருந்து அறவிடப்படவிருந்த கட்டணத்தை 126 அலகுகளிலிருந்து அமுல்படுத்துவதற்கும் ஜனாதிபதியின் நிவாரண பரிந்துரைக்கு அமைய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி ஜாதிசரி கொஸ்தாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது நட்டத்தை ஈடு செய்வதற்காக திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமாயின் கட்டணங்களை குறைக்க முடியும் என கூறினார். முதல் முதல் திரைசேரியிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவு நிதி கிடைக்குமாயின் அதற்கேற்றவாறு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மின்பாவனையாளர் பிரிவுகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து ஆராய்ந்து சர்ச்சையை தோற்றுவித்துள்ள கட்டண அறவீட்டு முறையை மாற்றியமைக்க முடியும். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்காகவே நாம் கூடி ஆராய்ந்தோம். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதா இல்லையா என்பதற்காக அல்ல. 228 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள செலவினத்தை மேலும் குறைப்பதற்கு ஏதுவான யோசனைகளை முன்வைப்பது குறித்து ஆராயப்பட்டது. அதன் பிரகாரம் யோசனை கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தத்தினூடாக உண்மையில் மிகச்சிறந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. திருத்தம் மேற்கொள்வதை முன்னிட்டு மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு எவ்வித தேவையும் இல்லை. අසත්‍ය වැරදි තොරතුරු සමාජයට ගලාගෙන එන ආණ්ඩුව මේ වැඩි කිරීම සාධාරණයි. இந்த அதிகரிப்பை நியாயப்படுத்துவதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கசிவதற்கு அரசாங்கம் வழிவகுத்துள்ளது. 90 அல்லது 100 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துகின்றவர்களை நோக்காக கொண்டு நிலக்கரி அல்லது டீசலினால் மேலதிக மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள நேரிட்டுள்ளது. நாட்டில் கீழ்மட்டத்தில் உள்ள 90 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு நீர்மின் உற்பத்தியை போதுமான அளவு வழங்க வேண்டும். நீர்மின் உற்பத்திக்கான செலவினம் ₹3.25 காணப்படுகிறது. லட்சப்பான நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் செலவினம் 45%. இந்த நிலைமையின் கீழ் அரசாங்கம் தன்னிச்சையாக மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து கவனம் செலுத்தாமல் கட்டண அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளது. மின்சார கட்டணம் முன்னைய நிலைக்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடாகும். பிரச்சினை காணப்படின் அது குறித்து தனியாக கலந்துரையாடுவோம். இந்த நெருக்கடியினால் பாதிப்புறாத எவரேனும் இருக்கின்றனரா? அதனால் குறிப்பாக நமது நாட்டில் பல்வேறு வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள கைத்தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள் என அனைவர் மீதும் சுமைக்கு மேல் சுமை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முன்னைய நிலைக்கு கட்டணத்தை கொண்டு வருவதனூடாக ஓரளவேனும் நிவாரணம் கிடைக்கும். அவ்வாறு இல்லாத அனைத்து நிலைமைகளிலும் சுமையாகவும் அழுத்தமாகவும் காணப்படும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்திருந்தது. புதிய கட்டண திருத்தத்தின் மூலம் வீட்டு பாவனை, கைத்தொழில் துறைக்கான பாவனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதம் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் அன்றைய தினம் விரிவாக விமர்சனம் வெளியிட்டிருந்தது. இதன் மூலம் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மக்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. தனித்தனியாக மின்பாவனையாளர் பிரிவுகளுக்கு புதிய கட்டண திருத்தத்தினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் குறித்து நாம் விரிவாக ஆராய்ந்தோம். மின்சார கட்டண அதிகரிப்பு, பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயர்வு, நிறுவனங்களின் மின்சார கட்டண அதிகரிப்பினால் ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் நீக்கம் ஆகிய காரணங்களினால் மும்முனை அழுத்தத்தை மக்கள் எதிர்நோக்க நேரிடுவதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தது. இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
இனி விளையாட்டுச் செய்தி. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. இதேவேளை மேற்கிந்திய தீவுகளுக்கு விஜயம் செய்ய உள்ள இலங்கை ஏ கிரிக்கெட் அணியின் தலைவர் பொறுப்பு திமுத் கருணாரத்னவுக்கு கிட்டியுள்ளது. எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்தில் ஆரம்பமாக உள்ள சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி ஏ பிரிவில் போட்டியிடுகிறது. ஆஞ்சலோ மேத்யூஸ் தலைமையிலான இலங்கை குழாமில் தினேஷ் சந்திமால் உபதலைவர் பொறுப்பை வகிக்கிறார். மஹலி ஷாவர்தன, குமார் சங்கக்கார, திலகரத்ன டிஷான், லஹிரு திரிமான, குசல் ஜனித் பெரேரா ஆகியோர் துடுப்பாட்டத்தை பலப்படுத்த உள்ளனர். திசர பெரேரா, ஜீவன் மெண்டிஸ் ஆகியோர் குழாத்தில் இடம்பெற்றுள்ள சகல துறை வீரர்கள் ஆவர். இடது கை வேகப்பந்து வீச்சாளரான சானக வெலகதன நீண்ட இடைவெளியின் பின்னர் குழாத்தில் இடம் பிடித்துள்ளார். 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர் இலங்கை ஒருநாள் குழாமில் இடம்பெறும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். குழாத்தில் 4 வேகப்பந்து வீச்சாளர்களும் 2 சுழல் பந்து வீச்சாளர்களும் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கை தனது முதல் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதி கார்டிஃப் மைதானத்தில் எதிர்த்தாட உள்ளது. இதேவேளை மேற்கிந்திய தீவுகளுக்கு விஜயம் செய்யும் இலங்கை ஏ கிரிக்கெட் குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. திமுத் கருணாரத்ன தலைமையிலான இந்த குழாத்தில் டெஸ்ட் அறிமுகம் பெற்ற 3 வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். இந்த போட்டிகள் எதிர்வரும் ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரிய தலைமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அணிகளின் தெரிவு தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. அஜந்த மெண்டிஸை குழாத்தில் இணைக்கவில்லை. சச்சித்ர சேனாநாயக்குடன் நாம் செல்வதே அதற்கு காரணம். சச்சித்ர சேனாநாயக்க இந்த நாட்களில் மிக சிறப்பாக பந்து வீசி வருகிறார். அஜந்தை விட தற்போது சச்சித்ர சிறப்பாக செயற்பட்டு வருகிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். மகளிருக்கான மாகாண மட்ட 20 கிரிக்கெட் போட்டிகளில் மேல் மாகாண அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இதற்கான இறுதிப் போட்டியில் மத்திய மாகாண அணி தோல்வியடைந்தது. கொழும்பு எல்சிசி மைதானத்தில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய மத்திய மாகாண அணி 17.3 ஓவர்களில் சகல விக்கெட் கிடைக்கும் இழந்து 58 ஓட்டங்களை பெற்றது. 17 தாடிய மேல் மாகாண அணி 10.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கான 59 ஓட்டங்களை கடந்தது. இன்றைய போட்டியில் ஷாலிகா நெலுக்ஷி பெற்ற 15 ஓட்டங்களை மத்திய மாகாண அணி சார்பில் வீராங்கனை ஒருவர் பெற்ற அதிகபட்ச தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையாக பதிவானது. பந்துவீச்சில் சசிகலா ஸ்ரீவர்தன, அணி தலைவி ஒஷதி ரணசிங் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 59 ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு பதிலடி தாடிய மத்திய மாகாண அணி சார்பில் நெலுக்சி ஹாங்சிகா 37 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்று வெற்றிக்கு வழிவகுத்தார். மேல் மாகாண அணியின் 3 விக்கெட்டுகளும் சுகந்திகா குமாரியின் பந்துவீச்சில் வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியன் பிரீமியர் லீக் 20 கிரிக்கெட் போட்டிகளில் புனே வாரியர்ஸ் அணியின் தலைவர் பொறுப்பை வகித்த ஆஞ்சலோ மேத்யூஸ் அதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார். இந்த பருவ காலத்தில் அணித் தலைவர் பொறுப்பில் இருந்து தாம் விலகிக் கொள்வதாக ஆஞ்சலோ மேத்யூஸ் அறிவித்துள்ளார். பெங்களூரில் தற்போது நடைபெறும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஏரோன் பிஞ்ச் புனே வாரியர்ஸ் அணியின் தலைவராக செயற்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.